இந்த விஜயவை செருப்பு மாலை போட்டு அடிக்கிறேன். இதில் இருக்கிற அனைவரையும் அடிக்கிறேன். இந்த 4 கட்சிக்காரனும் சேர்ந்து 2026 வருஷ தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி இப்போ விஜய் ஏதாவது ஒரு படத்துடைய காசை முழுசாக பேங்கில் போட்டு இந்த பார் என்னுடைய தொண்டர்களுக்காக நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிச்சிருக்கணும். இந்த முதலமைச்சர் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு கபடி பிளேயருக்கு 1 கோடி ரூபா கொடுறா எச்சிக்கலை பேலைன்னு சொன்னேன், கொடுக்கல. அதனால் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்தையும் சீமான் ஒரு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம், விஜய் ஒரு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். தமிழ்நாட்டில் உள்ள மீதி மாவட்டம் பூரா எடப்பாடியும் மு.க. ஸ்டாலினும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும். படிக்கிறதுக்கு ஃபீஸ் தானே கட்டுவோம், ஃபீஸே கட்ட முடியலன்னு இருக்கிறோம் அப்படின்றாங்க. படிக்கிறதுக்கெலாம் ஃபீஸு கிடையாது, படிக்கிற நாளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அதை கொடுக்க முடியாது என்றால் இந்த தேர்தல் நடத்தக்கூடாது. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லு. இந்த 4 பேர் உடைய ரசிகர்களோ தொண்டர்களோ ஜெயபாண்டிக்கு கால் பண்ணி என் தலைவன், இந்த 4 பேரில் ஒரு தலைவன் இந்த மாவட்டத்துக்கு 75 நாளைக்குள்ளே வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லு. இல்லையா இந்த தலைவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க, இந்த தொண்டர்களுக்கும் அனுப்புங்க. என்னுடைய பத்திரத்தை பாருங்கள். நான் 6 ATJ நீதிமன்றத்துக்கு கொடுத்தேன், அதை வாங்க மறுக்கிறார். ஆகையால் அது இந்த பத்திரத்தின் கோரிக்கை அடிப்படையில் இப்பயும் நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன், அதுவும் பார்த்துக்கிடுவோம். இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தேன். PTJ நீதிமன்றம் இது மட்டும் இல்லை, அது வந்தால் தர்றேங்கன்னு சொல்லிட்டார். அதனால் அங்கே அவர் கொடுத்ததையும் வீடியோ எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நானாக சொல்லக்கூடாது இல்லையா. அதனால் இந்த மாதிரி இந்த 4 கட்சிக்காரனும் ஒரு பத்திரம் எழுதி இதன் அடிப்படையில் இந்த 4 கட்சிக்காரனும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் என்றால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் சொன்னதுக்கு இந்த மாதிரி அடித்து வீடியோ போட்டதுக்கு 1 கோடி ரூபா அவதாரம் நான் கட்ட தயார். இந்த பத்திரத்தில் உள்ளது மாதிரி இந்த 4 பேரும், இந்த 4 கட்சி தான் வரும்னு சொல்கிறீங்களா, இந்த 4 கட்சிக்காரனுக்கும் அந்த தகுதி திறம் இருந்தால் இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு, அதாவது 12 வரைக்கும் படிக்கிற வரைக்கும் தாய் தாப்பின்ற காசை வாங்கி இந்த நடிகர்கள்லாம் சினிமா படம் பார்த்து அந்த காசை கொடுத்து உயர்த்திய அந்த மாணவ மாணவிகளுக்கு படிக்கிறதுக்கு சம்பளம் கொடு. எல்லா பேரும் சொல்கிறான், என்னையா படிக்கிறதுக்கு போய் எப்படியா சம்பளம் கொடுக்க முடியும், படிப்பு சொல்லித்தரது தாயா சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்றான். அட முட்டா பயலை, கேன பயலை. 12 வருஷம்டா, 1ஆவதுலேருந்து 12 படித்து முடிய வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு தெண்டசோரை வீட்டில் சாப்பிட்டு அந்த பிள்ளைய படிக்குதுல, அந்த பிள்ளை படிச்சுட்டு முடித்தது பிறகு 12ஆவது அதை உன் பிள்ளைக்கு சொல்லித்தர முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா பாடத்திட்டம் மாற்றப்படும். அப்போ அந்த பாடம் அவங்களுக்கும் உதவலை. படித்து முடிச்சுட்டேன், நான் ஒரு 12ஆவது படிச்சிருக்கேன், நான் ஒரு கடை வைக்க போகிறேன் அப்படின்னா என்ன கேட்குறான், ஓ வீட்டுடைய பத்திரத்தை கொடு. ஏன்டா 12 வருஷம் சும்மா உழைச்சிருக்கையா, வீட்டில் தெண்டசோறு சாப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை பார்த்துருந்தனாக்கும் ஒரு வருவாய் வந்திருக்கும். அதுக்கு தான் ஜெயபாண்டி சொல்கிறேன், 1ஆம் வகுப்புக்கு 25 ரூபா சம்பளம், ஒரு நாள் ஒன்றுக்கு. என்னையா 25 ரூபா சம்பளமா? அப்போ வருஷத்தை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 25 ரூபா மணிக்கு ஒரு வருஷத்துக்கு 9,000 ரூபா வருது. சாதாரண 25 ரூபா. அதாவது இழப்பீடு தொகை, வேலை பார்த்த நாளாக கருதி அந்த மாணவனுக்கு இழப்பீடு தொகை. அது 2ஆவது படிக்கிறான், அந்த 2ஆவது போனவுடனே அவனுக்கு 50 ரூபா சம்பளம் ஒரு நாள் ஒன்றுக்கு.
50 ரூபா சம்பளம், வருஷத்துக்கு 18,000 ரூபா ஆகுது. இப்படியே உயர்த்திக்கிட்டே போகும்போது 12வது படிக்கும்போது 300 ரூபா சம்பளம். அப்போ மொத்தம் கூட்டி பார்த்தோம்னா 7,02,000 ரூபா வருது 12வது படித்து முடித்த உடனே. அப்போ 12வது படித்து முடித்த உடனே நீ வெறும் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. சர்டிஃபிகேட்டும் அவன் படித்த சர்டிஃபிகேட்டும் அந்த 12 வருஷம் படித்ததுக்கான இழப்பீடு தொகையாக அந்த 12 வருஷம் வரைக்கும் படித்ததுனால வேலை பார்த்த நாளாக கருதி அவனுக்கு இழப்பீடு தொகை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அதில் அவன் லேப்டாப் வாங்கிக்கிடுவான், நீ கொடுத்த இலவச டிவியை வாங்கிக்கிடுவான், நீ திருமண உதவி கொடுத்தவாரு அதவும் அவன் அந்த 7,02,000 ரூபாயில் செய்துக்கிற முடியும். ஆகையால் இந்த வட்டம் தேர்தல் நடத்தக்கூடாது. இந்த அயோக்கிய பயல்கள் விளம்பரத்தாலேயே இவங்க உள்ளே வருவாங்க. ஏன்னா உனக்கு தகுதி இருக்குன்னு கேட்டால் விளம்பரம், அந்த விளம்பரத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே விஜய் வந்துடுவார்னா ஒரு படத்துடைய காசை என்னுடைய தொண்டர்களுக்கு நான் கொடுக்குறேன், இந்த பேங்கில் போட்டிருக்கேன், இந்த பேங்க் மூலமாக எல்லா தொண்டர்களுக்கும் போய் சேரும், சாமானிய தொண்டர் முதல் கொண்டு அப்படின்னு சொல்லு. அதே மாதிரி என்னையா 7 லட்ச ரூபா எப்படி வரும் 25 ரூபா சம்பளத்துக்கு? அவன் அந்த 12 படிக்கும் வரைக்கும் ஒரு வேலை பார்த்துருந்தான்னு வச்சுக்க, ஒரு 25 ரூபா மணிக்கு அதே ஏகப்பட்ட காசு வந்துடும் அவனுக்கு. அதனால் அந்த 1வது படிக்கிறவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 25 ரூபா சம்பளம். அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ வருது? 9,000 ரூபா. 2வது படிக்கிறவனுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா சம்பளம்னா அவன் இப்படி கொடுத்தீங்கன்னா நீ நல்ல கல்வி கொடுக்க முடியும், தொழில் கல்வியாக கொடுப்ப. ஐயோ சும்மா உட்கார வச்சு வீட்டுக்கு அனுப்புறதுனால நம்ம இவ்வளோ ரூபா கொடுக்குறோம், அந்த ரூபாய்க்கு தகுந்த மாதிரி அவனுக்கு தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுப்போம் அப்படின்ற கல்வியை கொண்டு வருவேன். சரியா? ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்பு இந்த சம்பளத்தை நான் கொடுக்குறேன்றேன். மதுரை முழுவதும் ஒரு இடிஞ்ச வீட்டில் குடியிருக்கிறவன், ஒரு கட்டட தொழிலாளி வேலை பார்க்குறவன், ஒரு சாதாரண கூலி தொழிலாளி 75 நாளைக்குள்ள கொடுக்க முடியும்னும் போது இந்த எச்சிக்கல நாய்கள் ஏண்டா கொடுக்கக்கூடாது? தேவடியாளுக்கு பிறந்த பயல்களா, உனக்கு தொண்டை இருந்தால் ஆம்பளையாக இருந்தால் தொண்டைங்க உன் தலைவனுக்கு ஃபோன் பண்ணு. இந்த 4 பேருக்கும் என்னையா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி சொல்கிறான், இது எப்படி நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேளு. எப்படி அப்படின்னு கேளு. இதை ஒரு தடவை க்ளோஸாக பார்த்துக்குருவோம். சரியா? இதில் நான் 5 அனுப்பியிருக்கேன், ஆனால் 5ம் எனக்கு வரல, 4 தான் வந்திருக்கு. அதுலேயும் இதை தப்பாக அடிச்சிருக்காங்க. இங்கே பாரு, இதில் தப்பாக அடிச்சிருக்கான். இந்த லெட்டரை 5 லெட்டரை கூட ஒழுங்காக அடிக்க தெரியல. அப்படிப்பட்ட பையன் தான் மத்திய சர்க்காரில் போஸ்ட் ஆஃபீஸில் டைப்ரைட்டிங் பண்ணுறான். அதை எழுதி கொடுக்குறாங்க அந்த மேடம். இப்படி அடித்து கொடுத்துருக்காங்க. இதில் சிபிஐ கோர்ட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. இதை பார்ப்போம். அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு போய் கேட்டேன், சார் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வேணும் அப்படின்னு கேட்டேன். கொடுத்தாங்க. அதில் இந்த 4 மட்டும்தான் வந்திருக்கு. இந்த 4 அக்னாலஜ்மெண்ட் கார்டு மட்டும்தான் வந்திருக்குது. அப்போ இந்த செருப்பு கழுத்தை அடித்து வீடியோ போடும்போது என்னுடைய கோரிக்கையை பத்திரத்தை 680J வாங்கணும்ல, வாங்கிட்டு ஜெயபாண்டி நீ நிறுவிடா, 75 நாளைக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து நிறுவி அப்படின்னு சொல்லு. ஆம்பளை வாங்காமல் ஓடுறிய. அதனால் இதை பார்க்குற ஒவ்வொரு மனிதர்களும் இந்த வீடியோவை இந்த 4 நபருக்கும் அனுப்புங்கள். நீங்கள் உண்மையான தொண்டராகவும் ரசிகராகவும் இருந்தால் இந்த 4 பேருக்கும் ஜெயபாண்டி இப்படி செருப்பை கலத்தி அடிச்சிருக்கிறான், செருப்பு மாலை போட்டிருக்கிறான், அவன் நம்பரவும் போட்டிருக்கிறான். முதலமைச்சரோ சீமானோ அல்லது விஜயவோ ஃபோன் பண்ண சொல்லு, எனக்கு என்னைய சவால் விட சொல்லு, நான் நிறைவேற்றி காட்டுறேன் இந்த கையாளாத பயலுக்கு முன்னாடி. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.